வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மொக்கை கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் அவதார் படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் நம்ம நாவியின மக்களோட, அந்த பெண்டாராவில் வாழக்கூடிய மக்களோட ஹியூமன்ஸ் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இந்த மனிதர்களுக்கு அந்த உலகத்துலேருந்து என்னதான் வேணும். பார்ட் 1ல் ஏதோ ஒரு கல்லை தேடி வந்தாங்க. பார்ட் 2 and 3ல் வந்து பார்த்தீங்கன்னா மீனை வேட்டையாடிட்டு இருக்காங்க. திமிங்கலங்களை சுற்றி வேட்டையாடிட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்குது, ஏன் பூமியை விட்டு இங்கே வந்தாங்கன்னு சொல்லி பல கேள்விகள் எழுப்பியிருக்கோம்ல. இந்த மனித இனம் பூமியில இருந்து கிளம்பி வந்தது தான். இந்த டைம்லைன் படி பார்க்கும்போது 2117 சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பூமியில இப்போ மனிதர்களோட எண்ணிக்கை 8 பில்லியன் 800 கோடி. பட் இதுவே 2170 மனிதர்களோட எண்ணிக்கை 20 பில்லியனாக மாறி இருக்கும். 2000 கோடி மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இத்தனை மனிதர்களுக்கு தேவையான உணவையும் அந்த மனிதர்களுக்கு தேவையான இந்த எனர்ஜி சோர்ஸையுமே சப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற அளவுக்கு ரிசோர்சஸ் பூமியிலேருந்து கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு. கடைசி ரிசோர்சஸ் ஆஃப்ரிக்காலேருந்து எடுக்கப்பட்டதாக சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மனிதர்களுக்கு தேவையான சாப்பாடையும் கொடுத்தாகணும், அவங்க இங்கேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண தேவையான அந்த எனர்ஜி ரிசோர்சஸ்ன்னு சொல்லி எல்லாமே காலி ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் உடனடியாக இந்த பூமியை விட்டு நம்ம கிளம்பி ஆகணும்னு சொல்லி பூமியை அழிச்சிட்டு மனிதர்கள் அங்கேருந்து கிளம்பி பெண்டோராக்கு வராங்க. பெண்டாராக்கா அவங்க மோஸ்ட்லி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து ஏதாவது ரிசோர்ஸை கொண்டு போய் பூமியில் வளர்க்க முடியுமா சொல்லி ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் வருவாங்க. ஆனால் அவங்க அங்கே வந்தோடனே கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் அன்அப்டேனியம். UBH 113 சொல்லி பேரிடப்பட்ட இந்த எலிமெண்ட்டுங்கிறது இது வரைக்கும் அவங்க பார்க்காத ஒரு பயங்கரமான எலிமெண்ட்டாக இருக்குது. அமேசிக்கான சூப்பர் கண்டக்டராக இருக்குது. பூமியில் வாழக்கூடிய அந்த மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு எனர்ஜி சோர்ஸாக இது அமைது. அமேசிக்கான சூப்பர் கண்டக்டர் வேற பெண்டோராவில் மட்டும் கிடைக்கிற அந்த காரணத்தினால இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது கஷ்டம். எடுத்த இந்த அன்அப்டேனியமோட 1 கிலோங்கிறது $20 மில்லியன். ஸோ அவ்வளோ காசு வேறு கொடுக்குது, ப்ளஸ் ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி சோர்ஸ் வேறு. இதையே வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அதை தோண்டி இப்போதைக்கு மைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மனுஷங்க. இந்த மைனிங் ப்ராசஸ் தான் மனிதர்களுக்கு மேலே இருக்க ஒரு விருப்பை நாவி மக்களுக்கு அதிகமாகுது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்காக வந்த அந்த மக்களை நாவின மக்கள் விருக்கலை. மைனிங் ஆரம்பித்து அவங்களுக்கான ஒரு இடத்த அவங்க கட்டமைக்கும் போது தான் நாவி மக்களுக்கு ஒரு தனி விருப்பி வருது. ஏன்னா நாவி இன்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனி 3 முக்கியமான ரூல்ஸ் இருக்குது. அவங்க இந்த மொத்த உலகத்தையுமே ஒரு உயிராக தான் நினைக்கிறாங்க, எய்வான்னு சொல்லி. அந்த எய்வா கடவுள் இந்த மக்களுக்கு 3 வரைமுறைகளை 3 ரூல்ஸ் வந்து சொல்லி கொடுத்து தான் போயிருக்காங்க. மொதல் ரூலுங்கிறது கல்லுக்கு மேலே கல் கட்டக்கூடாது, டெக்னிக்கலாக வீடு கட்டக்கூடாது. ஸோ அந்த வகையில் மோஸ்ட் ஆஃப் இந்த நாவி மக்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மேலேயும் தண்ணிக்கு மேலேயும் ஜஸ்ட் ஒரு கூடு மாதிரி கட்டி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யாருமே பெருசாக வீடு கட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ கல்லுக்கு மேலே கல் வைக்கக்கூடாதுங்கிறது முதல் ரூல். 2வது ரூல், சக்கரங்களை செய்யக்கூடாது. ஸோ சக்கரங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் மனிதர்களையோ இல்லை மிருகங்களையோ அடிமையை நடத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது பொதி சுமைக்கிறதுக்கோ இல்லை அந்த கற்களை உரத்துலேருந்து என்ன கூட்டு போகிறதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனிதர்களை அடிமையை நடத்த ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சக்கரங்களை உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். அண்ட் 3வது முக்கியமான ரூல், மண்ணை தோண்டி அதுக்குள்ளே இருக்க அந்த வளங்களை முக்கியமாக மெட்டல்ஸை வெளில இருக்கக்கூடாதுன்னு. மனுஷங்க வந்தோடனே இந்த 3 வேலையுமே செய்கிறாங்க. கல்லுக்கு மேலே கல் கட்டி ஒரு ஏரியாவை தங்களுக்கு சொந்தமாக மாற்றுறாங்க, பில்டிங்ஸை உருவாக்குறாங்க. அந்த சக்கரங்களை யூஸ் பண்ணி கார்ஸ் அண்ட் ட்ரக்ஸை வச்சு ஏற்கப்பட்ட பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு கூட்டு போகிறாங்க. அண்ட் முக்கியமாக அன்அப்டேனியம்ங்கிற ஒரு ப்ரெஷஸான மெட்டலை தரையை தோண்டி எடுக்கிறாங்க. இந்த 3மே அந்த ஸ்கை பீப்பிள், அதாவது மனுஷங்க பண்ணுற விஷயம் நம்ம நாவி மக்களுக்கு சுத்தமாக பிடிக்காத சமயத்தில் தான் மிகப்பெரிய போருங்கிறதே ஆரம்பிக்குது. மனிதர்கள் கிட்ட அதிக டெக்னாலஜி இருக்க அந்த சமயத்தில் பல நாவி மக்களும் கொல்லப்படுறாங்க. இந்த கேப்பில் தான் நம்ம ஜேக் உள்ள போந்து நாவி மக்கள்கிட்ட ஒரு புரட்சியை உருவாக்கி மனிதர்களை அடித்து துரத்துற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். மனிதர்களும் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு 14 வருஷம் வனவாசம் போகிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி பூமிக்கு திரும்ப வந்துடுவாங்க. இந்த சமயத்தில் ஜஸ்ட் அன்அப்டேனத்தை மட்டும் அவங்க எடுக்கல, கூடவே சேர்ந்து மெரின் எக்கோசிஸ்டத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க மனுஷங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் வேல்ஸ், டுல்கோன்ஸ். நாவி இனத்துக்கும் முந்தைய பழமையான ஒரு உயிரினம் இது. அண்ட் இப்போ வரைக்குமே பெண்டோராவில் வாழக்கூடிய மிக பிரம்மாண்டமான உயிரினமாகவும் இதுதான் கன்சிடர் பண்ணப்படுது. இந்த டுல்கோன்ஸுமே பார்த்தீங்கன்னா நாவி போலவே கூட்டமாக அவங்களுக்கான ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மிருகங்கள் தான். பார்க்கறதுக்கு வேல்ஸ் போல இருக்கும், மீன் போல இருக்கும். ஆனால் நாவி மக்களை விட ரொம்ப புத்திசாலிங்க. இந்த திமிங்களுக்கான தனி வரைமுறையும் தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே இருக்குது. தனி லீடர்ஸே இருப்பாங்க. ஃபயர் நேஷனில் பார்த்துருக்கலாம், மேட்ரியார்க்குன்னு சொல்லி அந்த எல்டர்ஸ் தான் டெக்னிக்கலாக இந்த டுல்கோன்ஸ் என்னென்ன விஷயங்களை செய்யணும்னு சொல்லி தெளிவாக முடிவெடுத்து ஆர்டர்ஸை பிறப்பிக்கக்கூடியது. ஸோ லீடர்ஸுமே இருக்காங்கன்னு சொல்லி தெளிவாக காமிச்சிருக்காங்க. இந்த டுல்கோன்ஸோட ஏஜ்ங்கிறது பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 வருஷங்கள் சொல்லி பேசப்படுது. மிக பிரம்மாண்டமாக வளரக்கூடிய பெரிய உயிரினங்கள். நாவினம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த டுல்கோன்ஸ் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு தான் இருந்திருக்கு. டெரிட்டோரியல்ஸாக பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு மூர்க்கமான மிருகங்களாக தான் இந்த டுல்கோன்ஸ் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருந்தாலும் நடுவில் ஏதோ ஒரு மிக பிரம்மாண்டமான மாற்றம்ங்கிறது நடந்திருக்கு. இந்த மாற்றத்தின் காரணமாக அமைதியே நல்வழி அப்படின்னு சொல்லி மாறி இருந்த இந்த டுல்கோன்ஸ்குள்ளே யாராவது சண்டை போட்டாங்கன்னா ஒன்றுத்துக்கு வெளில போட்டுருவாங்க, அவுட் கஷ்டமாக எடுத்துடுவாங்க. இப்போ ஆரம்பத்தில் சண்டை போட்டுட்டு இருந்த இந்த மிருகங்கள் நடுவில் அமைதி பாதையை எடுத்து தான் மிகப்பெரிய தப்பாக போச்சு. அதன் காரணமாக மனிதர்கள் இந்த மிருகத்தை வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. மனிதர்களை எதிர்த்து இந்த மிருகங்கள் சண்டை போடவே யோசிக்கல. ஏன்னா அமைதியாக எல்லாத்தையுமே சாதிக்கலாம்னு நினைக்குது. அதுக்கு நல்ல ஒருத்தர் சண்டை போட்டிருக்கான் பயக்கன், மோசமானவங்க அவன், அடிச்சா திருப்பி அடிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கான். பார்த்தீங்களா, அப்படி தான் இருந்திருக்கணும். பட் இந்த பாசிஃபிசம் அமைதியத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்தில் மனிதர்கள் இந்த டுல்கோன்ஸை குறைச்சி எடை போட்டு பல திமிங்கலங்களை தொத்தி வேட்டையாடுறாங்க. எதுக்கு? பசிச்சா சாப்பிட்றதுக்கு சொரா போட்டு செய்கிறதுக்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க.
இந்த திமிங்கலங்களை மனுஷங்க சாப்பிட்றது கிடையாது. அதை விட முக்கியமான இன்னொரு விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான். இந்த திமிங்கலங்களோட கியூங்கிறது பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ளே தான் இருக்கும். இதன் வழியாக தான் அதோடைய குட்டிக்கு பால் கொடுக்கும். தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துங்கிறத இந்த திமிங்கலங்கள் அதோடைய வாயுவில் இருக்க அந்த கியூ வழியாக தான் சப்ளை பண்ணும். அண்ட் இது கூட பேசுறதுக்கும் வாயில் இருக்க அந்த கியூவை தான் இந்த பக்கம் அந்த நாவி மக்களுமே யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இந்த கியூ டேரெக்டாக பிரெயினோடைய கனெக்ட் ஆகிருக்குல்ல, அந்த பிரெயின் ஃப்ளூயிடுங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் மனிதர்கள் இந்த திமிங்கலங்களை கொள்றாங்க. மீன் ஆயிலுக்கார கொள்றாங்க நீங்கள் கேட்பீங்க. இல்லை, இந்த ஃப்ளூயிடுக்கு அவங்க வச்ச பேர் அமிர்தா. எஸ், அமிர்தம் நம்ம சொல்லுவோம்ல, பால் கடலை கடத்தி எடுப்பாங்க, அது சாப்பிட்டா இம்மோர்டாலிட்டி கிடைக்கும், சாகா வரம் கிடைக்கும்னு. அதை தாங்க ஜேம்ஸ் கேமரூன் இங்கே அப்ளை பண்ணியிருக்காரு. அமிர்தாங்கிற அந்த கோல்டன் ஃப்ளூயிடை மனிதர்கள் சாப்பிட்றது மூலிமா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இம்மோர்டாலிட்டிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. அதாவது அவங்க உடலில் இருக்க எல்லா பிரச்சனைகளுமே நீங்கி மனிதர்களோட அந்த வாழ்க்கை 10 மடங்கு எக்ஸ்டெண்ட் ஆகுவாங்க. சாக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பட் மனிதர்களோட அந்த ஏஜிங் ப்ராசஸை இது வந்து கம்மி பண்ணிடுவான். ஸோ வயசாகாது அப்படின்னு மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு உலகத்துக்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே இந்த அமிர்தா கொடுக்குமாங்க. சான்ஸ்கிரிட்டில் இருக்க அமிர்தா வார்த்தையை தான் இவங்க இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. மனிதர்களுக்கு இம்மோர்டாலிட்டியை கொடுக்குது. அன்னப்டேனியம் 1 கிலோங்கிறது $20 மில்லியன். இதில் இந்த ஒரு பாட்டில் இருக்குல்ல, $80 மில்லியன். அன்னப்டேனியமை விட இதோடைய விலைங்கிறது அதிகம், வேல்யூங்கிறது அதிகம். எடுக்கிற ப்ராசஸுங்கிறதும் கஷ்டம். எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தா அவுன்ஸ் டு அவுன்ஸ் இந்த பெண்டோரால ஹைலி வேல்யூபிளான ஒரு பொருளுங்கிறது அமிர்தா தாங்க. இந்த அமிர்தத்தை கண்டிப்பாக இந்த நாவி மக்கள் சாப்பிட்ருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நாவியினர் மக்களை பொறுத்த வரைக்கும் டூல்கன்ஸ் ஒன் பி ஏன்ஷியன்டான பீயிங்ஸ். அதை தங்களுடைய அண்ணன் தம்பி போல தான் பார்க்குறாங்க, ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் பார்க்குறாங்க. ஃபேமிலி மெம்பரை கொண்டு சாப்பிடுமா? வாய்ப்பு இல்லைல்ல. நான் மனுஷங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இது என்ன ஒரு மீன். அண்ட் இந்த அமிர்தாவை சாப்பிட்றது மூலிமா வயசே ஆகாதுன்னு சொல்லும்போது மனுஷங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு புது எனர்ஜி சோர்ஸாகவே இது மாறுதுங்க. அண்டப்டேனியத்தை தூக்கி போட்டு இப்போதைக்கு தங்களுக்குள்ளே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் ப்ராப்ளம் என்னன்னா, அமிர்தத்தை அவங்களால சிந்தட்டிக்கில் ரீக்ரியேட் பண்ண முடியல. அதுவும் முக்கியமாக டூல்கன்ஸோட உடம்புல மட்டும்தான் இது கிடைக்கிற அந்த காரணத்தினால வேற வழியே இல்லைங்க. திமிங்கலங்களாம் அவங்க கொள்ள ஆரம்பிக்க. திமிங்கலங்களும் பெருசாக எதிர்த்து சண்டை போடுறதில்ல. ஸோ மனுஷங்களுக்கு வாய்ப்பாக போயிடுச்சு. அவங்களோட கை இப்போதைக்கு பல மடங்கு உங்க ஆரம்பிக்குது. இந்த எதிர்த்து நம்ம ஜேக் வே ஆஃப் வாட்டரில் மெக்கானிக்கலான ஒன்றா திருப்பி அந்த மனுஷங்களை அடித்து துரத்திருப்பாங்களே, இருந்தும் மனுஷங்க இந்த அமிர்தத்தை தேடி தான் வந்திருப்பாங்க. டூல்கன்ஸை கொள்றதே முதல் குறிக்கோளாக வச்சிருப்பாங்க. ஆனால் அமிர்தாவோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை இப்போதைக்கு பார்ட் 3ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மனிதர்கள் மொதல் 2 பாட்டில் தேடி வந்த அன்னப்டேனியம், அமிர்தம், இது ரெண்டுமே மனிதர்கள் பூமியில் சர்வைவ் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். பட் பூமி தான் இப்போதைக்கு 2000 கோடி மக்களால் முழுசாக நெரிச்சு போயிருக்கேன். பூமியே கிட்டத்தட்ட அழியிற ஸ்டேஜில், அதோடைய கடைசி ஸ்டேஜில் தான் இருக்குது. எந்த ஒரு ரிசர்ஸும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் முடிச்சு விட்டாங்க மனுஷங்க பூமியை. திரும்ப அங்கே போய் நம்ம எதுக்கு வாழணும்? பெண்டோராலே வாழ முடியாதா? பெண்டோராலே செட்டில் ஆக முடியாதான்னு சொல்லி மனுஷங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் பெண்டோராவோட அட்மாஸ்பியருங்கிறது மனுஷங்களுக்கு டாக்ஸிக் அமையுது. குறிப்பிட்ட ஒரு கன்ஸ்டன்டான இடத்துக்குள்ள வேணாச்சும் வாழலாமே தவிர்த்து வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, ஃப்ரீயாக இருக்க முடியாது. மாஸ்க் தேவை. ஸோ அந்த வகையில் மாஸ்க் இல்லாத ஒரு வாழ்க்கை இங்கே உருவாச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வெளில போக தானே செய்வாங்க. அப்படி தான் அவதாருக்கு ஒரு ப்ரோக்ராம் கிக் ஆஃப் ஆகுது. ஒவ்வொரு மனிதர்களும் அவதாரா மாதிரி இந்த உலகத்தில் சர்வே ஆகணும் தான் நினச்சாங்க ஃபர்ஸ்ட்டு. ஆனால் அதோட பெட்டர் ஆப்ஷனாக இப்போதைக்கு மனிதர்களாகவே இந்த உலகத்தில் வாழ முடியுங்கிற ஒரு ஆப்ஷனை அவதார் 3ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்பைடர் நேச்சரோட ஒன்றா சேர்ந்து அவர் உடம்புல மைசீலியம்ங்கிற ஒரு வித்தியாசமான ஃபங்கஸ் ஏற்றிருக்காரு. ஃபங்கஸ் மாதிரி தான் சொல்ல வராங்க, மோர்லைக் ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்பைடரோட அந்த மொத்த அனாட்டமியுமே கம்ப்ளீட்டாக மாற்றிடுது. அவருடைய இண்டிவிஜுவல் பிளட் செல்ஸ் கூட கனெக்ட் ஆகி நாவி மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஸ்பைடர் உடம்புலேயே உருவாக்கியிருக்கு. இதன் மூலியமாக நம்ம ஸ்பைடரால் மாஸ்க் இல்லாமலேயே சுவாசிக்க முடியும். அதே மாதிரி நாவி மக்களோட அந்த முடியில் இருக்க அந்த கியூவையுமே இது உருவாக்கி கொடுத்தது. அதன் வகையில் இந்த மனிதர்கள் மிருகங்கள் கூடயுமே கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கலாக மனிதர்கள் உடம்புக்குள்ள ஒரு நாவி ஃபங்க்ஷனுங்கிறது உருவாகி இருக்கு. மனிதனை நாவியாக மாற்றக்கூடிய ஒரு தன்மைங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த உலகத்தில் மனிதர்கள் நாவியோட எண்ணிக்கைங்கிறது கம்மியாக இருக்க அந்த சமயத்தில் இந்த உலகத்திலேயே மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு தன்மை இது உருவாக்கி கொடுத்துருக்காங்க. காரணத்தினால மனுஷங்களுக்கு இப்போதைக்கு இந்த விஷயம் வேல்யூபிளாக தருது. ஆனால் அதை ஆப்வியஸாக ரீக்ரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். நேச்சராக முடிவெடுத்தால் மட்டும் தான் முடியும். பட் சப்போஸ் மனிதர்கள் இதையுமே ஏதோ ஒரு வகையில் ஃபார்ம் பண்ண இல்லை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஏவாவோட ஹெல்ப் நம்ம கீரி எடுத்த மாதிரி சொல்லவே இல்லை. கீரி அவளாவே முன் வந்து ரூட்ஸ் கூட ஒன்றா பேசி இது ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ண மாதிரி தான் சொல்லியிருப்பா, ஏவா கிட்ட கேட்காமலேயே. ஸோ ஏவா இன்க்ளூட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதுக்குன்னு ஒரு ஏதாவது டெக்னிக் கண்டுபிடிச்சி அதை நம்ம மனுஷங்க மொத்தமாகவே யூஸ் பண்ண இல்லைனா ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மனுஷங்களை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் அமையாது. இந்த உலகத்தையுமே பூமி போல் மாற்றிடுவாங்க. அதுக்காக தான் படம் முழுக்க நம்ம ஸ்பைடரை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. நான் அவங்ககிட்ட தான் இப்போதைக்கு லிட்டரலாக ஒரு கீயே இருக்குது. நம்ம ஜேக் கூட ஸ்பைடரை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கு காரணமும் இதுதான். ஏன்னா ஸ்பைடரை வச்சு தான் இப்படி ரிசர்ச் பண்ணி இந்த உலகத்தையே சூறையாட போகிறாங்க. அவன் இல்லைனா இந்த ரிசர்ச் பண்ண முடியாதுல்ல. ஸோ மனிதர்களுக்கு இன்னொரு புது கீ ப்ராடக்ட்டை இந்த படத்து மூலியமாக நம்ம ஜேம்ஸ் கேமரூன் அன்லாக் பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பைடருக்கு இது ஒரு வகையான இன்ஃபெக்ஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் தான் ஸ்பைடரோட உடம்பையே பாதுகாத்துட்டு இருக்கு, வழிநடத்து கொண்டு போகுது. அதாவது இவன் உடம்புக்குள்ள இன்னொரு உயிர் இவன் உயிரை பாதுகாத்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்ல வர மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்லலாம். அதை அவங்கள ஜாபியாக மாற்றிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் அது உயிரோடு வச்சிருக்கு, இந்த உலகத்துக்கு ஏற்றவனா மாற்றிருக்கு. ஸோ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் ஸ்பைடர் தான் இப்போதைக்கு வேல்யூபிள் ரிசோர்ஸாக மாறி இருக்கான். இதை மட்டும் கிராக் பண்ணிட்டாங்க, ஜோலி முடிஞ்சு, அவ்வளோதான்.
டுல்கன்ஸை ஹண்ட் பண்ணுறது இனிமேல் முடியாத ஒரு காரியமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது எல்லாமே அமைதியின் பாதையை விட்டுட்டு பைக்கனோட பேச்சை கேட்டு வைலன்ஸில் இறங்கியிருக்கேன். 10 பேர் என்னை வேட்டையாட வந்தால் 8 பேரையாச்சும் கொள்ளுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிருக்கிற காரணத்தினால அமிர்தத்தை விட மோஸ்ட்லி அவங்க இந்த உலகத்தில் வாழ தான் மனுஷங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவதார் 4 and 5 இந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்பாங்க. ஸோ மனுஷங்களுக்கு இந்த உலகத்தில் தேவையானது பல விஷயங்கள் பல இடங்களில் மாறுபட்டுட்டே இருக்குது. பட் மோஸ்ட் லைக்லி இந்த உலகத்தை அவங்க கம்ப்ளீட்டாக காலனைஸ் பண்ணி பூமி போல் மாற்றதாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த புது அடிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு சான்ஸ் கிடைச்சா பெண்டோரில் போய் வாழ்வீங்க? உங்கள் தாசங்களோட வீசா மறக்க வைக்கலாம் காம்பிட்டு அந்த லைக் தட்டி விடுங்க. நம்மள நல்ல ஒரு ஆசமான வழியில் மீ பண்ண எதிர்க்கும் ஹேஃபன் கைஸ் ஓவட்ட.